ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் எங்களோடு வாசமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே துயரங்களை கண்டு ஆண்டவரே, வியாதிகளை கண்டு ஆண்டவரே, கட்டுகளை ஆண்டவரை கண்டு ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தை மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ விடுவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ ஆண்டவரே அங்க விடுதலை உண்டு சொல்லியிருக்கீங்க ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு வார்த்தை மூலமாக ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக நீ கொடுக்கிற அத்தனை வார்த்தைகளையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அது ஒன்றும் கீழே விழுந்து போகாதபடி ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இந்த வார்த்தை மூலமாக அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு தேவன் இந்த கடைசி நாளிலே, இந்த 7ஆம் நாளிலே கர்த்தர் எனக்கு பூரணமான நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே. எனக்கு கர்த்தர் பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பூரணமான சமாதானத்தை கொடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வீராக ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்முடைய தாசனை மறைத்த ஆண்டவரே, உம்முடைய தீர்க்கதரிசியை மறைத்த ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரரை மறைத்த ஆண்டவரே கர்த்தர் ஒருவரே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. இன்று நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், Book of Isaiah chapter 35 verses 4, 4வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருகிறார். அவர் வந்து கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், என் தேவன் இன்று எனக்கு பதில் அளிப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று நான் சொன்னது போல உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கப்பேன். வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை அவர் கொடுத்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள், திரளான ஜனங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், மனம் பதறுகிறவளை பார்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு மனம் பதறாத மனிதன் எங்கே இருக்கிறான்? ஒரு சாட்சி சொல்லும் போது மனம் பதறுகிறான், ஒரு பாடல் பாடும்போது மனம் பதறுகிறான், ஒரு அபிஷேகத்தை குறித்து பேசும்போது மனம் பதறுகிறான். இவை எல்லாம் ஆவிக்குரிய பதறுகள் என்று நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாமல் திடன் கொள்ளுங்கள் என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஏன் மனிதன் மனம் பதறுகிறான்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பதறிக்கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்களுக்கு பிறகு விடுதலையாக்கி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள், வந்து நிற்கிறார்கள். அவர்கள் வருகிற வேளையிலே தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டு அந்த பட்டணத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருந்தார். 400 வருடங்கள் உம்முடைய ஜனம் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருந்து சேவித்து புறப்படுவார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது எப்படி வருவார்களாம்? மிகுந்த செல்வாக்கோடு, ஆசீர்வாதத்தோடு, செல்வத்தோடு வருவார்கள் என்று தேவன் சொல்லியிருந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சகல ஆசீர்வாதத்தோடும் எகிப்தை கொள்ளையடித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வரும் பொழுது ஆனந்தத்தோடு வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சூரியன் அஸ்தமித்து விட்டது, எல்லாம் நடந்து விட்டது. திடீரென்று பார்த்தால் எகிப்தின் ராணுவங்கள் துடுப்பு திபுத்து பிதிப்பென்று வர ஆரம்பித்தது. ஏறத்தாழ 600 ரதங்களுக்கு மேலாக மற்ற ரதங்களும் புறப்பட்டன. என் அருமையானவர்களே, திரும்பி ஜனங்கள் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய பதட்டம், மனம் பதறுகிறார்கள். ஐயோ, எகிப்தின் ராணுவம் வந்துவிட்டது, என்ன செய்ய போகிறாய் மோசே? அற்புதத்தை செய்த மோசே, அடையாளத்தை காண்பித்த மோசே, தண்ணீரை இரத்தமாய் மாற்றின மோசே, வண்டுக்களை வர வைத்த மோசே, தவளைகளை வர வைத்த மோசே, 10 வாதைகளை அனுப்பின தேவனுடைய மனிதன் அங்கே நிற்கிறான். என்ன செய்ய போகிறீர்? அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம். என் அருமையானவர்களே, எந்த சூழ்நிலைகள் என்று அவருக்கு தெரியாது. திடீரென்று மனம் பதறுகிறார்கள், பதறிக்கொண்டு கேட்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் ஏசாயாவோடு சொன்னார், ஏசாயா, உம்முடைய ஜனங்களுக்கு நீ சொல், நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன், நான் பதிலளிப்பேன், நான் பதில் கொடுக்க வருகிறேன், நான் ரட்சிக்கிற தேவன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. ஒவ்வொரு நாளும் நாம் பதறி எழுந்து கொண்டிருக்கிறோம். பதறுவதுதான் நம்முடைய வாழ்நாளாய் போய்விட்டது. எப்ப பார்த்தாலும் பதறுதல், எதை சொல்லும் போதும் பதறுதல். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் பதறுகிறவர்களாகி நீங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அவர் வருகிறார்? நீதி செய்ய வருகிறார், பதிலளிக்க வருகிறார், ரட்சிக்க வருகிறார். மனம் பதறுகிறோம். இந்த கர்த்தர் எனக்கு சொன்னார், அநேக மக்கள் மனம் பதறிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய பதறுகளுக்கு ஒரு பதில் சொல், பயப்பட வேண்டாம் என்று சொல். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நாம் பயந்தே வாழுகிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஏசாயை பார்த்து சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்டு, நான் திடப்படுத்தி, நான் உருவாக்கி இருக்கிற இந்த இஸ்ரவேலர்களுக்கு நான் ஒரு சாட்சியை வைக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் திடப்படுத்தின விசேஷித்தமான சீயோனுக்கு மேலாக ஒரு கல்லை வைத்தார். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். எந்த மனிதனுக்குள் விசுவாசம் இருக்கிறதோ அவன் பதற மாட்டான். எந்த மனுஷனுக்குள் விசுவாசம் இருக்கிறதோ அவர்கள் பதற மாட்டார்கள். கர்த்தர் சொன்னார், அதை நான் சீயோனில் வைக்கிறேன். அது பரிசுத்தப்பட்டது, திடாஸ்திவாரமுள்ள கல்லது. அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் பதறுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 28:16. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நாம் பதறும்போது எதை செய்கிறோம் என்று சொல்லி? ஆனால் முடிவு வரும் பொழுது நம்முடைய இருதயம் அத்தனை வேதனைப்படுகிறது, அத்தனை சஞ்சலங்கள் படுகிறது. பதறுவதினால் உண்டாகும் காரியம் அதுதான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? லேவியர் ஆகமம் 5:4. மனிதர் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த
எந்த காரியத்தினாலும் ஒருவன் தீமை செய்வதற்காவது நன்மை செய்வதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான். என் அன்பு பிள்ளைகளே, நாம் எதை செய்கிறோம் என்று தெரியாது, ஆனால் குற்றமுள்ளவனாய் நிற்கிறோம். சில சமயங்கள் நம்முடைய உள்ளங்கள் நம்மோடு பேசும், ஐயோ நான் பதறியிருக்க கூடாது. இந்த பதறுகள் வரும் பொழுது விசுவாசம் காணாமல் போய்விடும். விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். நாம் நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, நாம் பதறும் பொழுது அத்தனை வேதனைகள் நமக்கு வருகிறது. நம்முடைய இருதயத்தை குற்றமுள்ளதாய் மாற்றி விடுகிறது. நாம் பதறும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்தார், இந்த 7ஆம் நாளிலே என் ஜனங்களுக்கு போய் சொல், பதறுகிறவளை பார்த்து சொல், பயப்பட வேண்டாம் என்று சொல் என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பயப்படுகிறவர்கள் பதறக்கூடாது. இன்றைக்கு பதறுகிறவள் பயப்படாதிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. என் அன்பு மகனே மகளே, மோசே அவளை பார்த்து சொன்னான், நீங்கள் மனம் பதறி சொல்லும் பொழுது தாவீது அரசனை பாருங்கள், அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவன் ஆவி விசனப்படுத்தும் போது அவன் பதறி பேசினானா? அவன் பதறி பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 33 அதை பின்வருமாறு விளக்குகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி சொன்னான், நீங்கள் பதறாமல் அமர்ந்திருங்கள் என்று சொன்னான். யார் அமர்ந்திருக்கிறோம்? பதறிக்கொண்டுதான் வந்திருக்கிறீர்கள். எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாரா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா என்று சொல்லி, என் அருமையான மகனே மகளே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 7ஆம் நாளில் உனக்கு கொடுக்கும் வாக்கு தத்துவம், நீ பதறாதே. ஐயோ நான் பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பேன், என் வாழ்நாள் எப்படி முடியும், என் சந்ததி எப்படி இருக்கும் என்று நாம் மனம் பதறுகிறோம். பதறாமல் எழுந்துவதே கிடையாது. தூக்கத்தில் போய் எழுதினா கூட ஏதோ ஒரு கவனத்தில் படுத்துக் கொடுப்பான். திடீரென்று அரக்க பறக்க எழுந்து பதறி போய் பார்ப்பார்கள். பதறாத மனிதனே கிடையாது. ஆனால் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த கடைசி நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இனி நீங்கள் பதற வேண்டாம். இனி நீங்கள் பதற வேண்டாம். எவ்விதமாய் முடியும் என்று பதற வேண்டாம். பதர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் பதறிக்கொண்டுதான் வாழுகிறோம். நாளை தினம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. பதறிக்கொண்டுதான் வாழுகிறோம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பவுல் அவர்களை பார்த்து சொன்னான், பதறாமல் அமர்ந்திருங்கள் என்று சொன்னான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 19:36. என் அருமையான மகனே மகளே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நாம் யோசித்தது உண்டா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நினைவுகளை மாறி மாறி பதறிக்கொண்டே இருக்கிறோம். இது எப்படி முடியும் என்று சொல்லி, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பதறுவதை விட்டு விடுவோம். வேதம் சொல்லுகிறது, மனம் பதறுகளை பார்த்து. சில நேரத்தில் தேவ சமூகத்தில் போகும்போது கூட பதறித்தான் சொல்லுவோம், ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, மனம் பதறுவது, பதறிக்கொண்டே இருப்பது. தேவ சமூகத்திலும் அதைத்தான் செய்கிறோம். பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் ஒருவர் கூட பயப்படாதிருங்கள். இந்த இடத்தை விட்டு போகும்போது நீ பயமில்லாமல் போக வேண்டும். அதுதான் கர்த்தரின் வாக்கு. தேவன் எதற்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார், எதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று யோசித்து பாருங்கள். பதறும் பொழுது தாவீது பதறி பேசினான். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பதறாமல் அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமன் அரசன் ஞானியா இருந்த பொழுது ஒரு வாக்கியத்தை எழுதினான். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், பூமியில் இருக்கிறார். ஆதலால் உன் வார்த்தை சுருக்கமாயிருப்பதாக. பதறுவதை விட்டு விடுங்கள்.
அவர் வானத்தில் இருக்கிறார். அநேகர் சொல்லுகிறார்கள், சிலர்கள் உற்சாகத்தில் சொல்லுவார்கள், அப்படி அல்ல. என் அருமையான மகனே மகளே, ஒவ்வொரு நாள் வரும் பொழுது பதறிக்கொண்டே நிற்கிறோம், கதறிக்கொண்டே எழுந்திருக்கிறோம். மனம் பதறும் பொழுது பயம் வந்துவிடும். என் அருமையான மகனே மகளே, நாம் பதறிக்கொண்டுதான் வாழ்கிறோம். பதறுவதே நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சாதுபால் சாலமன் இன்று 7ஆம் நாள் கூட்டத்தில் என் மக்கள் மனம் பதறி வருவார்கள், பதற்றத்தோடு வருவார்கள், கலக்கத்தோடு வருவார்கள், கண்ணீரோடு வருவார்கள். அவர்களுக்கு பயப்படாது என்று சொல். அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில சமயங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது. பயம் நமக்குள்ளே. அந்த பயம் எப்படி வருகிறது? பதறுவதால் வருகிறது. பயம் எப்படி வருகிறது? பதறுவதால் வருகிறது. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். நான் இனி பதற மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. பதறும் பொழுது பயம் வருகிறது, நம்மை அறியாதபடி ஒரு நடுக்கம் வருகிறது. இன்று உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, மனம் பதறுகிறவர்களை பார்த்து சாதுபால் சாலமனி சொல்ல வேண்டியது, இந்த 7ஆம் நாள் கூட்டத்திலே அவர்களை பார்த்து சொல், பயப்பட வேண்டாம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் பதறுகிறவன் பயப்படுவான். பயம் வரும் பொழுது அவிசுவாசம் வரும். வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள் என்று சொன்னார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசித்து பாருங்கள். 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவரும் அவிசுவாசிகளும் என்று ஆண்டவர் சொன்னார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிற மனிதன் அப்படித்தான் இருப்பான், அவிசுவாசியாய் இருப்பான், விக்கிராராதனை மாறுவான், பில்லி சூனியத்துக்கு திரும்புவான், தனக்கு ஏதாவது அற்புதம் நடக்கும் என்று ஓடுவான். வேதம் சொல்லுகிறது, பத்துமன் தீவிலே யோவானை பார்த்து சொன்னார், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் என்றார். என் அருமையான மகனே மகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் மனம் பதறுகிறோம். நாம் தேவனை தேடுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் பயப்படுகிறோம். ஆண்டவர் இன்று உங்களை வாக்கு கொடுக்கிறார், மனம் பதறுகிற பிள்ளைகளே, இனி உங்கள் வாழ்க்கையில் பயப்படாதிருங்கள். நான் நீதி செய்வேன், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பயம், என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பயமும் அவிசுவாசியும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். சாலமன் அரசன் இப்படி சொன்னான், நீங்கள் பயந்த காரியம் நேரிடும் பொழுது புசல் போல் வருமாம். அது எப்படி வருமாம்? புசல் போல். ஈ புத்திலிருந்து வருகிறது போல, ஈசல் வருகிறது போல புசல் போல் வருமாம். ஆபத்து உனக்கு வரும் பொழுது சூறாவளியை போல் வருமா, சூறாவளியை போல் வரும். நீ மனம் பதறும் பொழுது அது சூறாவளியை போல் வருகிறது. பயப்படுகிற உங்களுக்கு நேரிடும் காரியம் புசல் போல் வருமா, ஆபத்து சூறாவளி போல் வருகிறது. எப்பொழுது என்ன நடக்கும் என்ற பயம். ஆண்டவர் சொன்னார், இன்று என் ஜனத்தை பயப்பட வேண்டாம் என்று சொல். நான் அவர்களோடு தான் இருப்பேன், நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன், என்னை தேடி வருவர்களை ஆசீர்வதிப்பேன், இந்த ஊழியத்தை செய்கிறவனை ஆசீர்வதிப்பேன், இதுக்காய் உழைத்தவளை ஆசீர்வதிப்பேன். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, உலகத்தில் எங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, மனம் பதறாதே, மனம் பதறாதே. நாம் 2 நினைவோடு வாழும் நேரம் வரும் பொழுதெல்லாம் இதுவா அதுவா, எது வாய்க்கும், எது நமக்கு முடியும் என்று கலங்கிக் கொண்டிருப்போம். சில சமயங்களிலே நல்ல வேலையில் என்ற ஒரு பதட்டம், எப்படி முடியும் என்கிற ஒரு பதட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிற நீங்கள் உங்களுக்கு வருகிற புசல் போல் வருமா. நீதிமொழிகள் 1:27 வாசிக்க கேட்போமா? நீங்கள் பயப்படும் காரியம், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, புசல் போல் வரும் பொழுது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சூறாவளி போல் நேரிடுமா, தலைக்கு மேல் வெள்ளம் போகிறது போல். மனம் பதறுகிறவர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரே பதில், பயப்படாதிருங்கள்,
நான் உங்களோடு தான் இருக்கிறேன். சூறாவளி போல் உங்கள் மேல் அது நெருங்குகிறதோ பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் ஏசாயா பார்த்து சொன்னார், ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொல், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்றார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதே, மனம் பதறுகிறவளே, உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, ஒரு காலத்திலும் பயப்படாதே. வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதே. ஏசாயா 43:1 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்னார், மிக அழகாக சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் பார்த்து விட்டார், ஜனங்கள் பயப்படுவதை கண்டு விட்டார். அவர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்க பிதா உனக்கு பிரியமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ராஜ்யங்களை கொடுக்க, இந்த உலகத்தை ஆளும் அதிகாரம் ஆசீர்வாதங்களை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே. ஐயோ எனக்கு வயதாகி விட்டது, பயப்படாதே. பிதா ராஜ்யங்களை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யம் என்பது என்ன? ஆசீர்வாதங்கள். பரலோகத்தில் உள்ளவைகளை பூலோகத்தில் உள்ள ஒப்புரவாக்கி கொண்டாராம், தமக்கு பிரியமாயிற்று. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, பயந்து போகாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. ராஜ்யங்களை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதை எனக்கு அவர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நாம் 2 நினைவோடு வாழ்வதை விட்டு விடுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனம் பதறுகளை பார்த்து தேவன் சொன்னார், ஏசாயா அவன் ஒரு பிரசங்கியார், என்னை போன்ற ஒரு தேவனுடைய மனிதன், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை சொல்லுவதற்கான தீர்க்கதரிசியாய் வைத்திருந்தார். நீ அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். என்ன சொல்லுவேன் என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் ஜனங்கள் மனம் பதறி இருக்கிறார்கள். சிலருடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதும் பதட்டம் தான். பதட்டம் நிறைந்த உலகம், பதட்டம் நிறைந்த வாழ்க்கை, பதட்டம் நிறைந்த இந்த ஜீவன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா ராஜ்யங்களை கொடுக்க பிரியமாயிருக்கிறார் என்றார். லூக்காவின் புஸ்தகம் 12:32. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய யோசித்து பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோவை பார்த்து, பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வல்லத்த கைகளை தட்டி தேவனுக்கு, நன்றா கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நான் இனி பதற மாட்டேன், பயப்பட மாட்டேன். என்ன வந்தாலும் பயப்பட மாட்டேன், எது நடந்தாலும் பதற மாட்டேன். பதறுவீங்களா? சத்தமா சொல்ல, பதற மாட்டேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலும்பிச்சம் படத்தை பார்த்தாலே பதறான். பிசாசு பயப்படுமா ஆண்டவரை கண்டு? கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அது சாதா பயப்பு இல்லைங்க, விசுவாசித்து நடுங்கி பயப்படுகிறதா. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது விசுவாசித்து நடுங்கி பயப்படுகிறது என்று யாக்கோபு சொன்னான், இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு. என் அருமையானவர்களே, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதே. உனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுகிறாயே. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார் என்று வாக்கு கொடுத்தார். என் ஜனங்களுக்கு இந்த வாக்கை கொடுத்து ஜெபம் செய், ஒவ்வொருவருக்காக ஜெபி, நான் அவர்களுக்கு தனித்தனியாய் என் கிரியைகளை வெளிப்படுத்தும் என்று சொன்னார். என் அன்பு மகனை மகளே, இதுதான் தேவாதி தேவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவன் யாருக்கா தெரியுமா? முழுசா தெரிவதே கிடையாது. தெரிந்து கொள்வதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க பயப்படாதிருங்க. மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள்,
தேவன் உங்களுக்கு பதிலளிக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவாதி தேவனுக்கு சத்தமா கைகளை தட்டி கர்த்தருக்கு சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்களே. நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்த்து ஆண்டவர் ஏசாயா மூலமாய் சொன்னார், பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். ஏசாயா 41:5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு 110 வயசுங்க. 80 வயசுல நமக்கு முட்டி டான்ஸ் ஆடுது. 110 வயசு ஒரு தேவனுடைய மனிதன். எனக்கு தெரிந்த நல்ல மனுஷர் அவர். நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தார். அநேக லட்சோப மக்களுக்கு சோறு போட்ட தேவ மனிதன் அவர்தான். அவர் வேற யாரும் கிடையாது, யோசேப்புங்க. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. 110 வயசிலே தன் சகோதரனை தன் ஜனத்தை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள் நான் என்ன தேவனா, பயப்படாதிருங்கள் நான் தேவனா. ஆதியாகமம் 50:19 சொல்லுகிறது. ஆதியாகமம் 50:21 சொல்லும்போது இப்படி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதிருங்கள், உங்கள் குடும்பத்தை நான் பராமரிப்பேன், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னார். 110 வயசுலங்க. எத்தனை வயசுல? 110 வயசுல. நம்ம சொல்ல முடியுமா? 60 வயசு ரிட்டையர்ட் ஆன உடனே வீட்டில் இருக்கிற பிள்ளை சொல்லு, எங்கே ஒரு பக்கம் ஓரமா உட்கார ஐயா. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியும் 60க்கு மேல நீ வண்டி ஓட்ட மாட்டேன்னு. அதனால அவனே உன்னை ரிட்டையர்ட் பண்ணிடுறான். 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் உனக்கு ரிட்டையர்ட் கொடுக்கறதே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லத்த கைகளை தட்டி சே ஹalleluya. எல்லாருக்கும் ரிட்டையர்ட் இருக்குது, எல்லாருக்கும் ஆண்டவர் ரிட்டையர்ட் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய ஆபீஸ்ல மட்டும்தான் ரிட்டையர்டே கிடையாது. ஆண்டவருடைய கவர்மெண்ட்ல ரிட்டையர்டே கிடையாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். 110 வயசிலே யோசிப்பு சொன்னான். பயந்து கொண்டவளை பார்த்து, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த பயம் ஏன் வருகிறது? மனம் பதறுதலால் வருகிறது. மனம் பதறுவதை விடுவோமானால் பயம் நம்மை தொடவே தொடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பயம் நம்மை தொடாது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லவில்லை, தேவாதி தேவன் வேதத்தில் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது ஜனங்களை எல்லாரும் கண்டு மனதுருகி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். யாருக்கு? ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். கொடுத்த பிறகு சூரியன் அஸ்தமிக்கிறது, சாயங்காலம் ஆகிவிட்டது. அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய சீடரை கூட்டு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். அவர்கள் படவிலே ஏற்றி புறப்பட்டு விட்டார்கள். இயேசு சாயங்காலம் ஆன பொழுது தனித்திருக்கும் பொழுது மலையின் மேலே ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஜெபித்துக் கொண்டு முடித்துவிட்டு ஜெபத்தை முடித்துவிட்டு வருகிறார். படகு நடுக்கடலிலே அலை உண்டு இருந்தது. அலை உண்டு இருந்ததை கர்த்தர் அறிந்து கொண்டார். ஐயோ, என் ஜனங்கள் கடலில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட கர்த்தர் கடல் மேல் நடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். யாரிடத்திலே? அவர்களிடத்திலே. யாரை வழி அனுப்பினாரோ அவர்களிடத்திலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு சமுத்திரத்தின் மேல் நடந்து வருகிறார். நடந்து வருகிறதை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் நடந்து வருகிறதை கண்டவர்கள் எப்படி கண்டார்களாம்? அதை பார்த்துவிட்டு அவர் படகில் சமுத்திரத்தின் மேல் நடந்து அவரிடத்தில் வருகிறார். அதை பார்த்தவர்கள் ஆவேசம் என்று சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அதான் மனம் பதறுதல். ஆவேசம் என்று பயத்தில் அலறினார்கள். இவர்கள் பயத்தில் அலறுவது ரீசன் கிடையாது. ஏனென்றால் அவர்களோடு இருந்தார், அப்பத்தை பிட்டு கொடுத்தார், 12 கூடை மீந்து எடுத்தார்கள், 7000 பேர் புசித்திருக்கிறார்கள், எல்லோரும் சாப்பிட்டிருக்கிறார்கள், மீதி கூடை நிறைய எடுத்து விட்டார்கள். அவர்கள் படகிலே புறப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே இயேசுவானவர் ஜெபத்தை முடித்துவிட்டு கடல் மேல் நடந்து வருகிறார். அப்பத்தை சாப்பிட்டு அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட இருந்து மனதுருகி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களோடு நொடி பொழுதிலே ஒரு சாயங்காலத்துக்குள் மறந்து போனார்கள். யாரை? இயேசு ரட்சகரை, உலக ரட்சகரை, பாவங்களுக்காய் சிலுவையில் மரித்தவரை மறந்தார்கள். இயேசு கடல் மேல் இரவில் 4ஆம் ஜாமத்திலே 4ஆம் மணி வேளையிலே. அப்ப எவ்வளவு நேரம் ஜெபித்திருப்பார் யோசித்து பாருங்கள். சாயங்காலத்தில் ஜெபத்தை துவங்கினவர் 4ஆம் ஜாமத்தில் சமுத்திரம் நடந்து வருகிறார். மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25, 26, 27 கூறுகின்றன. இயேசு சமுத்திரம் நடந்து வருகிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று அலறுகிறார்கள்.
பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு கூட பேசி, பயப்படாதீர்கள், நான் தான் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அலைய சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி சொல்லுவோமாக, பயப்படாதீர்கள், நான் தான். ஓ பேதுரு, படகில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் தான் இயேசு, பயப்படாதீர்கள் என்று சொன்னார். வாழ்க்கையின் படகிலே இயேசு இல்லைன்னா நம்முடைய படகுகள் ஆட ஆரம்பித்து விடும், நம்முடைய வாழ்க்கையை ஆட ஆரம்பித்து விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். அவர்களோடு இயேசு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே, சத்தமாய் அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் பதறாத. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, நான் பதறவே மாட்டேன். அவருடைய சித்தம் இல்லாம உன் தலையில இருக்கிற முடி கூட விழாதுங்க. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. பிதாவின் சித்தம் இல்லாமல் உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. I challenge in the name of Jesus. அவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் ஏசாயாவிடத்தில், மனம் பதறுகளை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல். தேவன் பதில் அளிக்கவும் பதில் கொடுக்கவும் ரட்சிக்குமே வருகிறார் என்றார். ஒரு சிறு ஜபத்தை எடுப்பேன், அந்த ஜபத்தில் யாரெல்லாம் பதறாது இருக்கிறீர்களோ உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்து முடிப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை செய்து முடிப்பார், உங்கள் கண்ணீரை அவர் தடுத்து முடிப்பார், உங்களுடைய வேதனைகள் அறிந்திருக்கிற கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. என் அன்பு மகனே, மகளே, சற்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே, ஜனங்கள் எல்லாம் பதறுகிறார்கள். ஐயோ, நாங்கள் சமுத்திரத்தில் கொல்ல போகிறோமோ, ஐயோ பாறைகளை வெற்றி போட பதறிக் கொண்டிருக்கிறார்கள். மோசே போய் முறையிடுகிறான். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில என்ன கொடுத்திருக்கிறேன்? கையை உயர்த்துறைய சொல்லுங்களேன். உன் கையில என்ன கொடுத்திருக்கிறேன்? கோலை கொடுத்திருக்காது, நீட்டான்னு சொல்லிட்டு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் மோசே அவர்களுக்கு ஒரு அழகான வார்த்தை சொன்னான். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தர் உங்களுக்கு ரட்சையும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தனை இனி காண மாட்டாய். இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், இனி இதுவரை, நேற்று வரை, இந்த கூட்டத்துக்கு வர வரை நீ பட்ட பாடு நீ பாட மாட்டாய். விசுவாசிக்கிறவங்க, நான் விசுவாசிக்கிறேன் சொல்ற கையை உயர்த்தி காட்ட பார்க்க. நேற்று இந்த கூட்டத்துக்கு வரும் வரைக்கும் முன்பாக நான் பாடுபட்டு இருக்கிறேன், இனி நான் பாடுபட மாட்டேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிற. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று காண்கிற எகிப்தனை நீ காண்பதில்லை என்று சொன்னான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:13 கூறுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். ஒரு நாள் தேவாதி தேவன் ஒரு மனுஷனை சந்தித்தார். அவன் கோதுமையை சேகரித்துக் கொண்டிருந்தான். எதற்கு தெரியுமா? கோதுமையை போரடித்து மீதியானியர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டால் நாடும் பிள்ளைகள் மாண்டு போவார் என்ற பயத்திலே அதை சேகரித்துக் கொண்டிருந்தான். யாரு? கிதியோன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. கிதியோன் அதை சேகரித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் எல்லாரும் வந்து இறங்கி இருக்கிறார்கள். மீதியானியர்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறார்கள். அவள் ஒட்டகங்களுக்கு கணக்கு இல்லை. இட்ஸ் நாட் கவுண்டிங். கணக்கு கிடையாது மகளே. உபத்திரவங்களுக்கு கணக்கில்லை, சஞ்சலங்களுக்கு கணக்கில்லை, வேதனைக்கு கணக்கில்லை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என் அன்பு மகனே, மகளே, பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கிதியோன் கோதுமையை சேகரித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அங்கே வருகிறார். அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படுகிற உனக்கு பெயர் வைக்கிறார். யார் நீ? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பயப்படாதே, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. அவன் கேட்கிற, ஆண்டவரே, என பெரிய பராக்கிரமசாலின்னு சொன்னீர். எகிப்திலே என் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடையாளத்தினாலும் அற்புதத்தினாலும் நீ அவர்களை கொண்டு வந்தீரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் கிதியோன். என் அன்புக்குரியவர்களை, என்னை கவனிக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து கிதியோன் கேட்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். கிதியோனை பார்த்து, மீதியானவர் உன் கரத்தில் கொடுக்கிறேன்,
உன்னை அனுப்புகிறவர் கர்த்தராகி நான் அல்லவா என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா, இருக்கிற பலத்தோட போ. இன்றைக்கு எந்த பலத்தோடு வந்து எனக்கு தெரியாது, ஆனா இருக்கிற பலத்தோட புறப்படுவாயானால் நீ பயப்படாமல் புறப்பட வேண்டும். மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று பதறிக்கொண்டிருக்கிறாயோ, என் அருமையான மகனே மகளே, என் அன்பு சகோதரனே, உன்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அம்மா உன் கதவுகளை இதயத்தை தட்டி பேசுகிறார். பயப்படாத மகளே, பயப்படாத மகளே என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்றார். யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று கவனித்து பாருங்கள். இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இருக்கிற பலத்தோட போ என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். நன்றாய் கவனிக்கணும். அப்பொழுது அவனோடு கூட இருந்த ஆண் மக்கள், யுத்தம் செய்யும் புருஷர்கள் 32,000 பேர் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருங்க? இன்னைக்கு 50 பேர் இருந்தா நம்மெல்லாம் ஒரு தனியா ஒரு கதையை வச்சுக்கிறோம். ஐ எம் சோன் சோன் தோலையும் தூக்கிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா பாருங்கள், அவனிடத்தில் 32,000 பேர் இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 32,000 பேர் இருந்த பொழுது ஆண்டவர் பார்த்து சொன்னார், இதுல எவன்லாம் பயப்படுறான் ஓட விடுறான்ட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, பயமும் திகழும் உள்ளவன் கீழையாத்து மலைக்கு விரைவாய் ஓடி போக கடவன் என்று ஜனங்கள் காது கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். அவன் பிரசித்தப்படுத்தி முடிக்கிறதுக்குள்ள 22,000 பேர் ஓடிட்டான். கையை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. எவ்வளவு பேர் ஓடிட்டான்? 22,000 பேர் ஓடிட்டான். ஓடனவன் எல்லாம் பயம் உள்ளவன், உட்கார்ந்து இருக்கிற நீ தைரியசாலி என்று கர்த்தர் தீர்மானித்து விட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓ சகோதரியே, ஓ சகோதரா, என் அப்பன் இயேசு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் பதறாதே. நீ பதறினது அவருக்கு தெரியும் அல்லவா? 32,000 பேர் ஓடிவிட்டார்கள். நன்றாய் கவனிக்கணும். இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது 10,000 சில்லறை தான் இருக்குது. மீதியானியர்களை பார்த்தால் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறார்கள். ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. மணலத்தனையாய் படுத்திருக்கிறார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 7:3 சொல்லுகிறது, பயமும் திகழும் உள்ளவன் கீழையாத்து மலைக்கு விரைவாய் ஓடி போக கடவன் என்று அவர் ஜனங்கள் காதுகள் கேட்க பிரசித்தப்படுத்தி என்றார். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 22,000 பேர் ஓடிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 10,000 பேரை வச்சுக்கிட்டு நிக்கிறான். 10,000 சில்லறை பேரை வச்சுக்கிட்டு நிக்கிறான். இப்ப யோசித்து பாருங்கிற. பராக்கிரமசாலின்னு சொன்னாரு, இருக்கிற பலத்தோடு போன்னு சொன்னாரு. 32,000 பேர்ல 22,000 பேர் ஓடிட்டானே. இவனுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அல்லேலூயா. இவனுக்குள்ளே ஒரு பயம் வந்தது, பராக்கிரமசாலிக்குள்ளே. அன்பானவர்களே, அவன் பதட்ட ஆரம்பித்தான். பதறிக்கொண்டிருக்கிறான். மனம் போராடுகிறது, மனம் வேதனைப்படுகிறது. 22,000 பேர் ஓடிட்டாங்களே. ஒட்டங்களை எண்ண முடியலே. மணலை போல் படுத்து கிடக்கிறார்களே. மனம் மட்டும் பதறிடாதே. பயம் உன்னை ஆட்கொண்டு விடும். பயம் உன்னை ஆட்கொண்டு விடும். கலங்கி பயம்தான். அப்போது கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே என்று சொன்னார். அதற்கு ஆண்டவரே சொல்லும் என்றான். ஏன்னா 10,000 பேர் வச்சு நான் என்ன செய்ய போறேன்னா, அதுலயும் ஆண்டவர் ஃபில்டர் பண்ணிட்டாரு. 300 பேர் தான் மீந்திருந்தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 300 பேரை வச்சு இந்த ஜனத்தை உனக்கு நான் கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு வெற்றி தருவேன் என்று சொன்னார். ஆனால் 300 பேரை வச்சு என்ன ஆண்டவரின் பயந்துட்டான். கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே, நீ போக பயப்பட்டால் உன்னோடு கூட முதலாவதாக நீயும் உன்னோடு கூட பூராவையும் அடைத்து செல் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவர் சொன்னார் ராத்திரியிலே, நீ போக பயப்பட்டால் உன்னோடு கூட துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போ. 32,000 பேர் காணாத போயிட்டான் ஐயா. 300 பேர் இருக்கிறான் ஐயா. சகோதரனே, 300 பேர் தேவையில்லை, 3 பேர் போதும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் 24 மணி நேரத்தில் உனக்கு பலிக்கும். உன்னை அவர் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீர்களா?
விசுவாசிக்கிறேன் சொல்லுகிற 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதம் சொன்னான் தாவீது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரவு வரும்பொழுது பயம் வரும், பதட்டம் வரும், மனம் பதறுதல் வரும். சங்கீதம் 91:6 சொல்லுகிறது, இரவில் உண்டாகும், சத்தமா சொல்லுங்களே, இருள் உண்டாகும், கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும். சங்காரத்துக்கும் பயப்படாதே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி 5, 6 சேர்த்து வாசிங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பு, பகல்ல பறக்கிற அம்பு, உனக்கு அம்பு எய்ந்து கொண்டே இருப்பான் சாத்தான். பயப்படாதே, பயப்படாதே. எல்லாரும் ஒரு கற்பனையில் இருப்பாங்க, அப்பதான் அம்பு எய்வான் பிசாசு. பயப்படாதே. எல்லாருடைய அன்பு முறிந்து விழுந்து போனாலும் உனக்கு கொடுத்திருக்கிற அம்பு முறியவே முறியாது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். பயப்படாதே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பயப்பட மாட்டேன் சொல்றவங்க எழுந்து நின்று 3 அல்லேலூயா சொல்லணும். உங்கள் கைகளில் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனங்களை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன், அவ்வளவுதான். நான் முடித்து விட்டேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கும் பொழுது இங்கே முன்னால் இருக்கிற சேர்களை எல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுங்கள். இப்பொழுதல்ல, அந்த வசனம் வாசித்த பிறகு ஒரு பல்லவியை பாடும்போது அதை செய்தால் போதும். 5 நிமிடத்தில் நான் முடிப்பேன். நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பேன். இன்று நான் எடுத்த காரியம் அதுதான். 2 கைகளை கொண்டு வந்தவர்கள் வேதத்தை திரும்பிக் கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சொன்ன வார்த்தை, அதை நான் சொல்லி நிறைவு செய்யட்டும். இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். வேதத்தை எடுத்துக்கொண்டவர்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், இயேசு சொன்ன வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 6. எடுத்துக்கொண்டவர்கள், நான் எடுத்துட்டேன்னு சொல்றேன், கையை வைத்து காட்டுங்க. ஐயா நான் எடுத்துட்டேன். நல்ல கையை வைத்து காட்டணும். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நல்ல கவனிங்கள். அந்த வசனத்திலே 20வது வசனத்தையும் 21வது வசனத்தை ஆள்காட்டி வரல் வைத்து இயேசு உங்களை நோக்கி சொல்லுகிறார். நாட் சாது பால் சாலமன், நான் சொல்ல பைபிள் இருக்கிறது சொல்ல, அவர் அவர்களை நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நான் தான் தெய்வம், நான் தான் வானத்தை படைத்தவர், நான் தான் பூமியை சிருஷ்டித்தவர், நான் தான் மலைகளை உருவாக்கினவர், நான் தான் சந்திரனின் சூரியனை படைத்தவர். வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை பார்த்து நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதிருங்கள் என்றார். பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள அவர்கள் படவிலே ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். Look here. உங்கள் வாழ்க்கையின் படகுல இயேசு வரணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்பினா பைபிளை உங்க சேர்ல வச்சுக்கோ. 2 கையை உயர்த்திக்கணும். ஆண்டவர், இப்போ நான் படகுல ஏத்த விரும்புகிறேன். என்னுடைய படகுல அவர் ஏற்று சொல்ல போகிறேன். என் வாழ்க்கையின் படகுல ஏற்று சொல்ல போகிறேன். என் படகுலே, என் குடும்ப படகுலே எனக்கு மனைவி 2 பிள்ளைகள் என்று சொந்தம் இருக்கிறது. அந்த சொந்தத்தோடு கூட என் படகுல இயேசுவை ஏற்ற போகிறேன். இயேசுவை ஏற்ற போகிறேன். இன்று உனக்கு வாசல் திறக்கப்படும். இன்று உனக்கு வாசல் திறக்கப்படும். இயேசு உன் வாழ்க்கையில் வருவாரானால் உன் படகு முழுகாது, உன் படகு சஞ்சலத்தில் நிரம்பாது, உன் படகு முழுகி போகாது. இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் படகில் வாரும் என்று சொல்லி கேட்பீர்களாக. 2 கையை உயர்த்திக் கொள்ளுவீர்களா? இயேசு உங்கள் படகில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த வசனத்தை 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். அவர்கள் படவில் ஏற அவரை ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். மனதாய், மனம் பதறாதே, மனதாய் இரு, அவர் உனக்குள் வருவார். மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உன் வாழ்க்கையின் கரையை நீ பிடிக்க போகிறாய். ஐயா, அம்மா, சகோதரே, கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். Are you ready? உன் படகு உன்னிலே கிறிஸ்து வர வேண்டும் என்றால் நீ உன் துறைமுகத்தை காண வேண்டும். மனம் பதறுகளை பார்த்து இரவின் 4ஆம் ஜாமத்தில் வந்து அதே இயேசு இப்பொழுது உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி கொண்டு
உங்கள் கண்களை திறந்து கொண்ட ஆண்டவரே, என் படகில் வார ஆண்டவரே, நீ வந்துட்டா நான் பதற மாட்டேன் ஆண்டவரே, நீ இருந்துட்டா நான் பதற மாட்டேன் ஆண்டவரே, நீ இருந்துட்டா நான் பதற மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி கொண்டு என் குமாரன் ஒரு பல்லவியை பாடும் பொழுது இந்த இடத்தில் இருக்கிற சேர்களை அப்புறப்படுத்துங்கள். கைகளை உயர்த்தினவர்கள் அப்படி எனக்கு முன்பாக நடந்து வாருங்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். Jesus is calling you. Jesus is calling you. அவளாய் உம்மை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உம்மை கரங்களை உயர்த்தி கேளுங்கள் ஆண்டவரே, இயேசு அழைக்கிறார். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, நான் மனம் பதறாதபடி, எனக்கு பயம் இல்லாதபடி, என்னை வேதனைப்படுத்தி, என்னை சஞ்சலப்படுத்தி, என் வாழ்க்கையை நாசப்படுத்தின கொல்லாத சாத்தான்களே, இனி என் சரித்தை இருக்காதீர்கள், வெளியே போங்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. இயேசுவே என்னை தொட்டருளும். சொல்லுங்கள், இயேசுவே என்னை விடுவித்தருளும், இயேசுவே என்னை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இருதயத்தோடும் சமத்தினராய் நாங்கள் வந்து நிற்கிறோம். தீர்க்கதரிசியை கொண்டு இந்த நாளில் திட்டம் தெளிவுமாய் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எத்தனை பேர் இந்த இடங்களில் மனம் பதறி வந்தார்கள் என்று நாங்கள் அறியோம். ஆவியானவரே, நீர் ஒருவரை அறிந்திருக்கிறீர். ஆவியானவர் நீர் கொடுத்த வார்த்தையின்படியாய் பயப்படாதே, நான் உனக்கு கர்த்தாவே துணை நிற்பேன் என்று சொன்னவர், நீர் வாக்கு மாறாதவர். ஐயா, நீதி செய்கிறவர் நீராக இருக்கிறீரே, பதில் அளிக்கிறவர் நீராக இருக்கிறீரே. இந்த நாட்களில் இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவநாயக கர்த்தர் நீர் பதில் அளித்து கர்த்தாவே உடைய நாமத்தை நீ உயர்த்தி கொள்ள வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். 7 நாட்களும் இந்த பிரசனமும் உடைய மகிமையும் இந்த பகுதியில் விளங்கினதே, அதற்காக கூட நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க. தாவே நீ நல்லவர் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள இந்த நாட்களில் கிருபை தந்தீர். இன்னும் தீர்க்கதரிசி கர்த்தாவே அநேக இடங்களை கொண்டு சென்று நீ உயர்த்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஊழித்து வைத்ததான ஊழியக்காரக்காய், குடும்பத்துக்காய், சபைக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை கூட தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் எண்ணங்கள் இந்த நாட்டில் நிறைவேற கிருபை தந்தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.